தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாள் 20/5/2025 இன்றைய பகுதியில நாம பார்க்க போறது எத பத்தி அப்படின்னா, ஒருமைப்பன்மை பிழையறிதல். சிங்குலர், ப்ளூரல் அப்படின்னு நாம படிச்சிருப்போம் இல்லையா? அப்போ மொழி அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பொருளோ அல்லது ஒரு நபர்களோ தனியா இருக்கும்போதும் சரி, அதே கூட்டத்திற்கும் சரி, மரபின் அடிப்படையில பெயர்கள் மாறும் இல்லையா? அப்ப ஆங்கிலம்னா எஸ் சேர்த்து பயன்படுத்திடலாம். அதே தமிழ்னா கல் விகுதி பெற்று வரும் அப்படின்ற ஒரு பொதுவான விதி அப்படின்றது இருந்தாலும், அது கடந்து நிறைய சொற்பயன்பாடுகள் அப்படின்றது தமிழ் மொழியிலயுமே இருந்துகிட்டு தான் இருக்குது. அப்ப தனிச்சு ஒரு பொருளுக்கு இந்த வார்த்தையும், அதே பொருள் அதிகப்படியாக எண்ணிக்கையில இருக்கும் பொழுது, வேறொரு வார்த்தையும் முற்றிலும் மாறுபடக்கூடிய ஒரு சூழல்லாம் இருக்குது இல்லையா? அப்ப அத தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பகுதியா தான் இந்த பகுதிய நாம பார்க்கிறோம். ரொம்ப பேசிக்கான ஒரு பகுதி இல்லையா? அப்ப நெறைய வார்த்தைகள் நமக்கு அறிமுகமானதா இருந்தாலும், கேள்வி அப்படின்றது ஒரு சில கடினமான பகுதி இருக்கு. அதிலிருந்து தான் இருக்கும். அப்ப ஒருமை அப்படின்னா என்னது? ஒன்றை மட்டும் குறிப்பது. ஒருமையில் தொடங்கும் ஒரு தொடரின் முடிவு ஒருமையில் தான் முடிய வேண்டும். அதாவது ஒரு பொருளைப் பற்றிய ஒரு வாக்கியம் இருக்குது அப்படின்னா, அதுல இடம்பெறக்கூடிய தொழிற்பெயராக இருக்கட்டும், வினைச்சொல்லாக இருக்கட்டும், அதனுடைய விகுதி அப்படின்றது ஒருமையத்தான் வெளிப்படுத்தும். மரம் சாய்ந்தது அப்படின்னு தான் இருக்கணும். சாய்ந்தன அப்படின்றது கிடையாது. அறிஞர் வந்தார் அப்படின்றது தான். வந்தார்கள் அப்படின்றது கிடையாது. இல்லையா? அதத்தான் சொல்றாங்க. அதே மாதிரி பன்மை ஒன்றிற்கு மேற்பட்டவைகளை குறிப்பது. பன்மையில் தொடங்கும் ஒரு தொடரின் முடிவு பன்மையில் தான் இருக்க வேண்டும். மரங்கள் சாய்ந்தன, கருவைகள் பழுதடைந்தன அப்படின்னு குடுக்குறாங்க. இல்லையா? அப்ப அந்த ப்ளூரல் ஃபார்ம் அப்படின்றது முழுமையான அளவுல இடம்பெறணும். சரியா? அப்ப இந்த ஒருமை பன்மை அப்படின்றது ப்ரொனவுன் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தமிழ்ல அவன், அவள், நான், நீ இந்த மாதிரியான சொல்லாடல்கள்லாம் பயன்படுத்துறோம் இல்லையா? அப்ப அந்த அதன் அடிப்படையில அதனுடைய ஒருமை, பன்மை வார்த்தைகள் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இத இடம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இடம் அப்படின்ற அடிப்படையில பார்த்தீங்கன்னா, தமிழ்ல 3 வகை தான். என்னது? தன்மை, முன்னிலை, படர்க்கை அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் பெர்சன், செகண்ட் பெர்சன். நம்ம முன்னாடி இருக்கிறவங்க தேர்ட் பெர்சன். படர்க்கை அப்படின்றது. சரியா? இப்ப அந்த தன்மையிலும், முன்னிலையிலும், படர்க்கையிலும், ஒருமை பன்மையில இந்த ப்ரொனவுன் அப்படின்னு நாம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் எந்தெந்த மாதிரி ஒருமை பன்மை மாற்றத்த பெறுது அப்படின்றத தான் இங்க நாம பார்க்க போறோம். யான் அப்படின்றது பன்மையில யாம், யாங்கள் அப்படின்னும், நான் அப்படின்றது நாம், நாங்கள் அப்படின்னும், தான் அப்படின்றது தாம் அப்படின்னும் கிடைக்கும். இந்த யான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இலக்கியங்கள்ல இந்த சொற்கள் நாம நெறைய பார்த்திருப்போம். சரிங்களா? ஸோ, அப்ப அந்த பயன்பாடு அப்படின்றது அந்த இடங்கள்ல இருக்கும். படிக்கும்போதே புத்தகங்கள்ல நமக்கு எந்த இடத்துல இது வருது அப்படின்னு நம்மளால அடையாளப்படுத்த முடியும். அதே மாதிரி முன்னிலை யூ அப்படின்னு சொல்லுவோம்ல செகண்ட் பெர்சனுக்கு. நீ அப்படின்றது நீர், நீவீர், நீங்கள் அப்படின்னு பன்மை பகுதிய குடுக்குறாங்க. படர்க்கை தேர்ட் பெர்சன எப்படி குறிக்கிறாங்க? அவன், அவள் அப்படின்றத அவர்கள் அப்படின்னு சொல்லிர்றோம். அது அப்படின்றத அவை அப்படின்னு சொல்லிர்றோம். சரியா? அவன், அவள் அப்படின்றது உயர்திணை. அது அப்படின்றது ஒரு அஃறிணைய குறிக்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். எதிர்மறை வார்த்தைகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அன்று. அன்று அப்படின்றது ஒருமைக்கு. இது பழம் அன்று அப்படின்றது. பன்மைக்கு என்னது? அல்ல. இது பழங்கள் அல்ல அப்படின்றது. பயன்பாட்ட புரிஞ்சுக்கணும். சரிங்களா? எடுத்துக்காட்ட நம்ம பார்க்கும்போது தெளிவா புரியும். அப்ப அன்று அப்படின்றது ஒருமைக்கு தான் பயன்படுத்தணும். சரியா? இது இது பழம் அன்று. இது பழங்கள் அல்ல. இது புத்தகம் அன்று. இது நான் கொடுத்த புத்தகங்கள் அல்ல. அப்ப ஒருமை பன்மை வேறுபாடு தெரியணும். அதற்குரிய வார்த்தை பயன்பாடு நமக்கு தெரியணும். அது கடந்து ஒரு சில சொற்கள் அதற்குரிய பன்மை நமக்கு குடுத்திருக்கிறாங்க. என்னன்னு பார்த்துடலாம். சரிங்களா? விகுதிகள் எந்தெந்த மாதிரி வருது அப்படின்னு பாருங்க. தம்பி அப்படின்றது என்னது? தம்பிகள் அப்படின்னு கிடையாது. தம்பி, மார். தங்கை, மார். அப்ப மார் விகுதி பெற்று வருது. கண் அப்படின்றது என்னது? கண்கள். நரி, நரிகள். புறா, புறாக்கள். கிளி, கிளிகள். செடிகள். மந்திரிகள் அல்லது மந்திரி, மார். தோழி, தோழியர் அல்லது தோழிமார். அ வைரமுத்து படைப்பு கூட தோழிமார் கதைகள் அப்படின்னு ஒரு படைப்பு நம்ம பார்க்குறோம் இல்லையா? தேனீ அப்படின்றது தேனீக்கள். உடு, உடுக்கள். வீடு, வீடுகள். வண்டு, வண்டுகள். பெரியது அப்படின்றது என்னது? பெரியவை அல்லது பெரியன அப்படிங்கிறது தான். சிறியது, சிறியவை,
சிறியன. எழுத்து எழுத்துக்களா? இல்ல. எழுதுகள் தான். சரி, எழுத்துகள் தான். சரியா? ஏன்? வாழ்த்து அப்படின்றது வாழ்த்துக்கள், பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இக்கு அப்படின்ற மெய் அந்த இடத்துல நமக்கு வராது. வாழ்த்துகள் தான். கருத்துக்கள் கிடையாது. என்னது? கருத்துகள் தான். முத்துக்கள், வாக்குகள், வார்த்தைகள தெளிவுபட நாம பார்த்து வச்சுக்கணும். காப்புகள், தோப்புகள், கீற்றுகள், தெருக்கள், பூக்கள், மரங்கள். மரங்கள்ல நமக்கு என்ன வந்துருச்சு? வெள்ளின எழுத்து வந்துருச்சு இல்லையா? இந்த மகரம் கெட்டுருச்சு. பற்கள், லகரம் எப்படி மாறிருச்சு? ரகரமாக திரிஞ்சிருச்சு. நாள், நாள்கள், நாய்கள், சுவர்கள், தாய், தாயர், தந்தை, தந்தையர், அண்ணன், அண்ணன்மார். நம்ம ஏற்கனவே தம்பி பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி தான். நண்பன், நண்பர், தோழன், தோழர். இப்போ இந்த இடத்துல தான் தவறு பண்ணுவோம் இல்லையா? நண்பர்கள் அப்படின்னு போடுவோம். இல்ல. நண்பன், நண்பர் அப்படின்றது என்னது? அந்த இடத்துல பன்மை. தோழன் அப்படின்றது கடந்து தோழர் அப்படின்றது நமக்கு என்னது? பன்மை. கொஞ்சம் தெளிவுபட அத பார்த்து வச்சுக்கணும் இல்லையா? அப்ப இதெல்லாம் நாம தவறிழைக்கக்கூடிய பகுதி அப்படின்ற அடிப்படையில அதுதான் கேள்விகளா இருக்கும். வீட்டான், வீட்டாள் அப்படின்றது வீட்டார். வீட்ல இருக்கக்கூடிய ஆட்கள அடையாளப்படுத்தக்கூடியது. நல்லவர், நாட்டார். யாது அப்படின்றது என்னது? யாவை. இது எது அப்படின்றது நமக்கு எப்படி இடம்பெற்றிருக்கு? எவை அப்படின்னு இடம்பெற்றிருக்கு. மற்றது, மற்றவை. ஓடியது, ஓடின. எவன், எவள் அப்படின்றது எவர். அது, அவை, இது, இவை. என்னது? ஒருமை, பன்மை தான் இல்லையா? இப்போ பெரிய அளவுல மாற்றங்கள் அப்படின்றது நமக்கு இருக்க முடியாது. சென்டென்ஸ் மேக்கிங்ன்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு வாக்கியத்த கட்டமைக்க தெரிஞ்ச அந்த ஒரு புரிதல் இருந்தாலே போதுமானது. தன் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஒரு வாக்கியங்கள்ல அடிப்படையா பார்க்கும்போது, தம் அப்படின்றதும், என் அப்படின்றது எம், எனக்கு, எமக்கு, என்னை, எம்மை, உன்னை, உம்மை, நின்னை அப்படின்றது நும்மை. இப்ப இப்ப இதெல்லாம் பயன்பாட்டுல இல்ல இல்லையா? அப்ப இதெல்லாம் தெளிவுபட படிச்சு வச்சுக்கணும். என்னால், எம்மால், என்னிடம், எம்மிடம், பிறன், பிறல், பிறர், யாவன், யாவள், யாவர் அப்படின்னு குடுத்திருக்கிறார். சரிங்களா? ஸோ அப்ப ஒருமை, பன்மை அப்படின்ற அடிப்படையில இந்த மாற்றங்கள கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும். ஒரு சில பிழை திருத்தம் குடுத்திருக்கிறாங்க. மன்னர் தன் குடிகளிடம் அன்பாய் இருப்பார் அப்படின்றது. நமக்கு திருத்தம் எப்படி இருக்கு? மன்னர் தம் குடிகளிடம். அந்த ஒருமையானது இந்த இடத்துல நமக்கு என்னவாகுது? வன்மையாக மாறுகிறது. தம் குடிகளிடம் அன்பாய் இருப்பார். ஆமைகள் வேகமாய் ஓடாது அப்படின்றது என்னது? ஒருமையை குறிக்கக்கூடியதா இருக்கு. என்னது? ஆமைகள் வேகமாய் ஓடா அப்படின்றது தான் இல்லையா? நான் கொடுத்த புத்தகம் இது அல்ல அப்படின்றது. புத்தகம் அப்படின்றது என்னது? ஒருமை. அப்ப அல்ல வராது. என்னதான் வரும்? அன்று அப்படின்றது தான் வரும். இதைச் செய்தவன் இவன் அல்ல. அல்ல அப்படின்றது என்னது? அஃறிணைக்கான பயன்படுத்தக்கூடியது. புத்தகத்துக்கு அல்ல பயன்படுத்தியிருக்கிறோம் இல்லையா? இவன் அல்லன், அவள் அல்லல் அப்படின்றது தான். ஒரு காட்டில் ஒரு சிங்கம் ஒன்று இருந்தது அப்படின்றது. அப்ப இத எப்படி மாத்திருக்கிறாங்க? ஒரு காட்டில் சிங்கம் ஒன்று இருந்தது அப்படின்றது. அப்ப அந்த ஒரு அப்படின்றது இங்க இக்குல துவங்கி இருக்கிறதுனால இக்கு கூட்டலா தான் கா இல்லையா? ஒரு அப்படின்னு வந்திருக்குது. ஓர் அப்படின்னு எப்படி வரும்? ஒரு வேள இதுல அடுத்து வரக்கூடிய சொல்லானது உயிரெழுத்தோடு துவங்கினால், அமைச்சர் அப்படின்னு துவங்கினா, ஓர் அப்படின்ற சொல் வரும் இல்லையா? அப்ப ஒரு அப்படின்ற வார்த்தையும், ஓர் அப்படின்ற வார்த்தையும் எந்தெந்த இடத்துல பயன்படுத்துவோம் அப்படின்ற தெளிவு தேவை. பாலும் தேனும் கிடைத்தது இல்ல, கிடைத்தன. தமிழ்நாட்டு அணி போட்டியில் வென்றன. ஒரு தமிழ்நாடு தான், அதற்கு ஒரு அணி தான் இல்லையா? தமிழ்நாட்டு அணி போட்டியில் வென்றது. திட்டங்கள், கல்விகுதி வந்துருச்சு. என்னது? அப்ப ப்ளூரல். தீட்டப்பட்டன, பன்மை. கந்தன் தேவியை மணந்தார். கந்தன் தேவியை மணந்தான். காற்று வீசின, மரங்கள் அசைந்தது. இப்ப காற்று வீசின இல்ல. காத்து ஒண்ணுதான். அதுக்கு அந்த காற்றுனால மரங்கள் தான் நெறைய அசைஞ்சது. அப்ப இது ஒருமை, இது பன்மை. அதனால எப்படி மாத்திருக்கிறோம்? காற்று வீசியது, மரங்கள் அசைந்தன அப்படின்னு நம்ம மாத்திருக்கிறோம். இல்லையா? ஸோ அப்ப இந்த மாதிரியான அடிப்படையான எடுத்துக்காட்டுகள் தான் நமக்கு இங்க குடுத்திருக்கிறாங்க. கேள்விகளும் இது சார்ந்து தான் இருக்கும். சரியா? ரொம்ப கடினமான ஒரு பகுதிலாம் இல்ல. உள்ள வாக்கியத்துல நமக்கு ஒருமையில வந்திருக்கா, பன்மையில வந்திருக்குதான்னு பார்க்குறோம். அதுக்கேத்த மாரி அந்த வாக்கியத்த மாத்தி அமைக்கிறோம். பேருந்துகள்னா என்னது? இங்க ஒருமைக்கான வார்த்தை இருக்கு. ஓடாது அப்படின்னு இல்ல.
ஓடா அப்படின்றது தான் இல்லையா? ஓடும் அப்படின்ற ஓடின அப்படின்னு நாம மாத்தலாம். இந்த இடத்துல நெகட்டிவா இருக்கிறதுனால நமக்கு நெகட்டிவா இருக்கும். ஒரு அணில் மரத்தில் ஏறின. ஒரு அணில் தான். ஏறின தேவையில்ல இல்லையா? ஓர் அணில் மரத்தில் ஏறியது. இப்போ இங்க என்னது நான் கவனிக்கணும்? ஒரு அப்படின்றது ஓர் அப்படின்னு மாறியிருக்கு. அதையும் நானு கவனிக்கணும். பெண்கள் எல்லா துறையிலும் பணிபுரிகின்றாள். பெண்கள் எல்லா துறையிலும் பணிபுரிகின்றனர் அப்படின்றது தான். சரியா? அந்த அருவிகுதி அப்படின்றது பன்மைக்கு வரணும். அப்ப விகுதி எப்படி இருக்கு? ஒரு எந்த இடத்துல வரணும்? ஓர் எந்த இடத்துல வரணும்? அதே நேரத்துல இதே டேபுலர் காலம்ல இன்னொன்னு படிச்சிருப்போம். எத்தனை அப்படின்றது என்னது? எண்ணிக்கையை குறிக்கக்கூடியது. எத்துணை அப்படின்றது என்னது? அளவை குறிக்கக்கூடியது அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா? அப்ப இவங்க 2 பேரும் எந்தெந்த இடத்துல வர்றாங்க அப்படின்ற தெளிவுத்தன்மை நமக்கு தேவை. அப்போ ஒருமை பன்மைய பார்க்குறோம். அது கடந்து இதர திருத்தங்களும் அந்த வாக்கியத்துல மேற்கொள்ளப்பட்டா, அது எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள சந்திக்கின்றன அப்படின்றது தான் இந்த பகுதியில நாம பார்த்திருக்கிறோம். சரியா? அப்ப கடைசியா சில பிழை, அதற்குரிய திருத்தங்களும் நமக்கு குடுத்திருக்கிறாங்க. அடிப்படையான வாக்கியங்கள் தான். ஒரு தடவ கொஞ்சம் நிதானமா ரீட் பண்ணிர்றேன். சரிங்களா? நல்ல தலைப்புல அடுத்த காணொளியில சந்திக்கலாம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.